தீரன் சின்னமலை. இவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்க சேம் மேம்பாடு கிராமத்தில் ஏப்ரல் 17, 1756 ரத்னசாமி கவுண்டர் பெரியாத்தா இவங்களுக்கு மகனாக பிறக்கிறார். இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர். இவர் சின்ன வயசுலேயே மல்யுத்தம், வாள்பயிற்சி, வில்பயிற்சி, சிலம்பாட்டம் போன்ற எல்லா போர் வித்தைகளையும் கற்றுக்கிறாரு. தீரன் சின்னமலை இவர் ஆங்கிலேயர் நாட்டுக்கு வணிகம் செய்ய வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகிறது எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறார். அப்படி நினச்ச அவர் கேரளாலையும் கொங்கு நாட்டில் இருக்க சேலத்துலையும் பிரிட்டிஷ் கம்பெனியை உள்ள வர விடாமல் தடுக்கிறாரு. டிசம்பர் 7, 1782 ஹைதராலின் மறைவுக்கு பின்னாடி திப்பு சுல்தான் ஆங்கிலேயர் எதிர்த்து போராடும் போது அவருக்கு ஆதரவாக கொங்கு நாட்டிலிருந்து மைசூருக்கு இளைஞர்களை திரட்டி செல்றாரு தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையோட கொங்குப்படை சித்தேஸ்வரம், மலவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினோட பல போரில் பெரிய உதவியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 40,000 பேரை வச்சு ஆங்கிலேயர் செஞ்ச ஸ்ரீரங்கப்பட்டினம் போரில் பெரிய சேதத்தை உண்டாக்கியது. நெப்போலியன் கிட்ட படை உதவி கேட்டு திப்பு சுல்தான் அனுப்பிச்ச குழுவில் தீரன் சின்னமலையோட மெய்காப்பாளர் கருப்பு சேர்வை இருந்திருக்காரு. மே 4, 1799 மைசூர் நடந்த போர்ல கன்னட போர்வாளான திப்பு சுல்தான் வீர மரணம் அடைகிறாரு. அவரோட மரணத்திற்கு பின்னாடி தீரன் சின்னமலை கொங்கு நாடு வந்து அரச்சலூருக்கு பக்கத்தில் இருக்க ஓடாநிலைன்ற கோட்டையை கட்டி போருக்கு தயாராகிறார். சின்னமலை ஏப்ரல் 18, 1792 அவர் வாங்கின சிவன்மலை பாட்டாளி காட்டில் வீரர்களுக்கான பயிற்சியை தொடங்கி ஆயுதத்தை தயாரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சுக்காரோட உதவியினால பீரங்கிகளும் தயாரிக்கிறார். ஆயுதங்களை தயார் செஞ்ச சின்னமலை என்ன பண்றாருன்னா விருப்பாச்சி, கோபால் நாயக்கர், பரமாத்தி அம்மாச்சி, திப்பு சுல்தான் கூட போர்ல இருந்த மராத்திய வீரர் தூண்டாஜிலாக் இவங்க கூட சேர்ந்து ஜூன் 3, 1800 கோவையோட கோட்டையை உடைச்சி லெப்டின் கர்னல் கேக் சிஸ்டம்ன்ற கம்பெனியோட 5வது பட்டாளத்தை அழிக்க முடிவு செய்கிறாரு. சின்னமலை திட்டமிட்ட நாளுக்கு முன்னாடியே போராளிகள் சில பேர் முன்னறிவிப்பின்றி போரிட்டதால அந்த போர்ல இவங்க தோல்வி அடைகிறாங்க. இப்படி பல போர் புரிஞ்சாலும் தீரன் சின்னமலை கோயில் பணிகளையும் செய்கிறாரு. அதோட புலவர்கள் பல பேரை ஆதரிக்கிறாரு. தீரன் சின்னமலையோட கூட்டமைப்புல தேவர், வன்னியர், நாடார், நாயக்கர், வேட்டுவர், கவுண்டர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் இஸ்லாமியர் பலரும் இருந்திருக்காங்க. இப்படி பல பேர் தீரன் சின்னமலைக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்ச ஆங்கிலேயர்கள் போரில் வெல்ல முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தீரன் சின்னமலையை சூழ்ச்சி செஞ்சு ஜூலை 31, 1805 சங்ககிரி கோட்டை கொண்டு போய் அங்கே வச்சு தூக்கிலிடுறாங்க. இப்படி ஆங்கிலேயரை அலற விட்ட தீரன் சின்னமலையை இந்த தமிழ் சமூகத்திற்கு மீண்டும் நினைவுபடுத்துவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதை போன்ற வேறொரு தலைவரை இப்படி தெரிந்து கொள்ள KK இன்ஃபோடைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.